ஹாய் மக்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது புதுசாக என்ன கற்றுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க. அந்த பிரியாணிக்கான ஒரு சில தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கான என்னென்னலாம் நம்ம போட்டு ஆட் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறேன். இது சூப்பராக இருக்குது, கட் பண்ணி வச்செல்லாம் பக்காவாக இருக்குது. இதில் நானே என் கையால் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சேன்னு நான் சொல்லலான்னு தான் ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் செய்யலை. எங்கள் வீட்டில் இருக்கிற அவன் 2 பேர் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ என்னடானா வெங்காயத்தை போட்டு நல்லா இது பண்ணிட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் ரைஸ் தான் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறோம். இது ஒரு நல்ல எண்ணெய் தான். இது நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் தான் இது. இங்கே ஒரு நண்டு இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த சுண்டு அங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக இங்கே எடுத்து வச்சிட்ருக்கோம். மசாலாவை போட்டு கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து கடலையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன கார்ன்ஃப்ளவர் நினைக்கிறேன். கொஞ்சம் மொறுமொறுப்புக்கும் இதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். என்னம்மா போட்டு பிசைகிறாங்க. இப்படி வந்து மிக்ஸ் பண்ணால் தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். சிக்கன் பார்க்குறப்பயே செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இல்லை, எண்ணெயில் பொறிக்க வச்சு சாப்பிட்டாதான் இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடா அந்த மிக்சிங்கே செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு அம்மியில் நாங்களே அரைச்சது. அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு ஒரு நல்ல கலக்குன்னு கலக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள சிக்கனை எடுத்து போட்டுட்டு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, இது எங்கள் வீட்டில் வந்து அரைச்சது, அதை அரைச்ச சிக்கன் மசாலா, மிளகாய் தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அப்படிலாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இப்படி அழகான ஒரு கிரேவி ஒன்று கிடைக்கும். கொஞ்ச நேரம் அதை வந்து பாயில் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி கல் உப்பு அதுவும் கொஞ்சம் ஒன்று போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு. சால்ட் போடக்கூட கல் உப்பு. அதுக்கப்புறமேல்ட்டு ஊற வச்ச ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அதை வந்து கொதிக்கின்ற இந்த நீரில் வந்து போட்டால் சூப்பராக வரும். இது வந்து சிக்கன் ஃப்ரை. நல்லா மசாலா இதானதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை போட்டு இது பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு தம் பிரியாணி எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஃபைனலாக வந்துடுது. சிக்கன் 65, கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய தொக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் தான் ஐஸ் பார்க். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என் மனதை கவர்ந்தவர்கள். இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்றதுக்காக நான் வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் கொஞ்சோண்டு கொடுத்தாங்க ரேட். இவன் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே இருந்து வேலைக்கு செய்கிறதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். பேர் தினேஷன் என்ற அழகு சுந்தரம். ஐஸ்கிரீமே இதான் கொடுத்தாங்க. இதோடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வரைக்கும் இருக்குது. இவ்வளோ தான், கொஞ்சம் காஸ்ட்லி தான். டேஸ்ட் ஆனால் ஓகே, ஏதோ சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது மேங்கோ போட்டு நல்லா, அப்புறம் வெனிலா அந்த இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருந்துச்சு. பேர் தெரியல, மறந்து போச்சு நான். பட் ஆனால் மேங்கோ ஃப்ளேவர் தான், சூப்பராக இருந்துச்சு. மேங்கோ மேனியா சூப்பராக இருக்குல்ல. மேங்கோ மேனியா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் 2 பேரும் தான் சாப்பிட்டோம். இது எனக்கு பிடிச்சவங்க கூட ஒரு மேங்கோ மேனியாவை சாப்பிட்றப்போ அந்த ஐஸ்கிரீமுக்கே ஒரு அழகாகவும் இருக்குது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மூமெண்ட்டை நான் என்றைக்குமே மறக்க முடியாது.